पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. நன்றி, வணக்கம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम् உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். நமோ வெங்கடேசாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 473வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் நீதி பாரகன் என்பது. நீதி பாரகன்னா எல்லா சட்டங்கள்லாம் நன்கு கரைச்சி குடிச்சு அக்கறை போனவர்னு அர்த்தம். எப்பேற்பட்ட சிக்கல்லையும் சட்ட நுணுக்கத்தை வைத்து காப்பாற்றக்கூடிய நல்ல வக்கீல் நீதி பாரகன். இந்த காலத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இளவரசர் அரசி போன்றவர்கள் தான் சாரட் 7 குதிரை பூட்டிய சாரட்டில் போகலாமா என்று சட்டம் வரல. சாரட்டு குதிரை வண்டிக்கு பேர். அதில் 7 குதிரை பூட்டிய சாரட்டில் அவங்க தான் போகணும், எல்லாரும் போகக்கூடாது. ஒரு குதிரை போட்ட ஜட்காவில் நம்ம போகலாம், அல்லது கொஞ்சம் ஜமீன்தார் அரசில் 3-4 குதிரை. 7 குதிரை பூட்டிய சாரட்டில் சாமானியர்கள் போகக்கூடாது. அப்படி சூரியனே அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் ராஜ்யத்தினுடைய பேரரசர் பேரரசிக்கு உள்ள பெருமை. அப்பொழுது நம்ம ஊரில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், ஒரு மகாராஜா, அவருக்கு ஊர்வலம் ஒன்று நடத்தினாங்க பிரமாதமாக. அதில் 7 குதிரையை கட்டிவிட்டாங்க. குதிரை ஹார்சஸ் கட்டிவிட்டாங்க. அந்த 7 ஹார்சஸ் கட்டிய ஊர்வலம் எடுத்துட்டாங்க. ஃபோட்டோ மக்களை போப்போ எடுத்துட்டாங்க. உடனே ஒரு கேஸ் அந்த 7 குதிரை பூட்டிய சாரட்டில் போனவர் மீது போட்டாங்க. எப்படி நீ போகலாம், அரசை அவமதித்த குற்றத்துக்காக உனக்கு ஏன் சிறை தண்டனை கொடுக்கக்கூடாது? அதில் தப்பிக்கிறதுக்கு அவர் அந்த காலத்தில் பெரிய வக்கீல் இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்டார், நீதி பாரகர்கிட்ட. அவர் சொன்னார், என் குதிரை போனேன். ஆமாங்க, தெரியாதனமாக போயிட்டேன். 7 ஹார்ஸ் பூட்ட குதிரை. அப்படியா? 7 குதிரை பூட்டின தேரில் போயிட்டியா? சரி, நான் பார்த்துக்கிறேன். ஃபோட்டோ அந்த நிகழ்ச்சிக்கு எடுத்துருக்கீங்களா? ஃபோட்டோ டாக்குமெண்ட் அவங்களும் கொடுத்துருக்காங்க, இதை பாருங்கன்னு ஃபோட்டோவை காண்பிச்சார். வக்கீல் நீதி பாரகர் அப்படி ஒரு பார்வை பார்த்தார். பார்த்துட்டு உடனே சொன்னார், கவலைப்படாது, நான் பார்த்துக்கலாம். கோர்ட்டில் வந்தார். மயிலாடுன்னு கூப்பிட்டார். அவர் சொன்னார், சட்டம் என்ன சொல்லுது, 7 ஹார்ஸ் பூட்டிய குதிரையில் 7 ஹார்ஸ் பூட்டிய தேரில் சாரட்டில் பேரரசர் பேரரசி தான் போகலாம். ஆனால் இவர் போன சாரட்டில் பூட்டின அந்த குதிரைகளை பாருங்கள், அதில் 3 பெண் குதிரைகள் இருக்குது. ஹார்ஸ்னா ஆண் குதிரை தானே. 7 ஆண் குதிரை பூட்டி தேரில் தான்
போனால் தப்பு. இவர் 4 ஆண் குதிரையும் 3 பெண் குதிரையும் பூட்டிய தேரில் போயிருக்கார். அதெல்லாம் சட்டத்தை மீறலைன்னார். ஃபோட்டோ பார்த்து காண்பிச்சார். எல்லாம் 4 ஆண் குதிரை 3 பெண் குதிரை இருக்குது. நல்ல குதிரைகளுக்கெல்லாம் ஆடை கட்டுறதில்லை. அதனால் இது பெண் குதிரை ஆண் குதிரைன்னு பார்த்து சொல்லிட்டார். கேஸ் ஜெயிச்சுட்டார். இந்த மாதிரி சட்ட நுணுக்கம் தெரியணும். இந்த சட்ட நுணுக்கம்லாம் நன்கு தெரிஞ்சவனா திருவேங்கடமுடியான். கிருஷ்ணாவதாரத்தில் நன்கு காமிச்சிருக்கான். என்ன நடந்தது? இந்த அர்ஜுனன்லாம் வீரசபதம் வச்சுட்டே இருப்பான். அவனுக்கு கையில் ஒரு வில், அந்த வில்லுக்கு காண்டீவன் வில், அக்னி பகவான் கொடுத்த வில். அதனால் அர்ஜுனன் என்ன பண்ணுவான், என் காண்டீபத்தை யார் இழந்தாலும் உடனே அவர் தலையை வெட்டிவிடும். என்னையா அவருக்கு காண்டீபம் ஒரு கேடா, அது ஒரு வில்லா? நீ ஒரு போர் வீரனான் யாரான் இகழ்ந்து பேசினால் அவர்களை தலையை கொய்தேறியாக விட மாட்டான். இது ஒரு சபதம் பண்ணியிருக்கான். என் வில்லை, என் வில் வலிமையை, என் வில் திறமையை என்னை இகழ்ந்தார்கள் தலையை கொய்து தீருவேன். யார் உன்னை சூழலிக்க சொன்னாங்க? சும்மா சூழலிச்சுட்டான். இது அவன் பிரதிகை எவ்வளோ பண்ணான்னு அவனுக்கே தெரியாது. அவ்வளோ பிரதிகை பண்ணியிருக்கான். சில அரசியல்வாதிகளுக்கு தேர்தலில் எவ்வளோ வாக்குறுதி கொடுத்தோன்னு தெரியாது. அந்த மாதிரி அப்புறம் என்ன பண்ணினா, இன்னொரு சூழலை வச்சிருக்கான். எங்கள் அண்ணன் தர்மராஜனை யார் கொள்கிறார்களோ அவர்களை வம்சத்தோடு அழிச்சே தீருவேன், தர்மராஜன் மீது பாசத்தினார். இப்படியே எழுதி சூழலை சொல்லியிருக்கான், பிரதிஜை பண்ணியிருக்கான். பாரத போர் நடக்கிறது. பாரத போரில் கர்ணனும் தர்மரும் சந்திக்கிறார். போரில் என்னதான் தர்மர் தர்மாத்மாவானாலும் கர்ணனுக்குள்ள திறமை வில்வித்தியில் கிடையாது. அதனால் கர்ணன் அடிக்க அடிக்க தர்மர் அடி வாங்குறார், திருப்பி அடிக்க முடியலை. கர்ணன் குந்திக்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கான், அர்ஜுனனை தவிர பாண்டவர்களை கொல்ல மாட்டேன். அதனால் கொல்லாமல் கொள்றான், அவமானப்படுத்துகிறான், அவரை பதற வைக்கிறான், செதற வைக்கிறான். அவர் பார்த்தார் போர்க்களத்தில் நிற்க முடியல. டிரைவர் வண்டியை ஓட்டு, சாரதி பாசறைக்கு போகலான்னு விட்டார். நைஸாக வண்டியை பாசறைக்கு ஓட்டி விட்டார். சைனிய யுத்தம் நடக்குது, திரும்புத்தரை காணும். அவன் அடி வாங்கின வருத்தம், அவன் ரொம்ப களைப்பு வேற, அதை கர்ணன் வேற சிரிச்ச ஏளன சிரிப்பு, அதெல்லாம் தாங்க முடியாமல் பாசறையில் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு இருக்கார். தர்மபுத்தருடைய தேர் யுத்த களத்தில் இல்லைன்னு உடனே அர்ஜுனன் பார்த்தான், கிருஷ்ணா என்னன்னு தெரியலையே, பாசறைக்கு போயிட்டாரு, அண்ணாவுக்கு என்னாச்சோ, ஒரு தடவை ஆறுதல் சொல்லிட்டு வரலாமா, நல்ல ஐடியான்னார். சரின்னு கண்ணனும் அர்ஜுனும் தன் தேரை கிருஷ்ணன் சாமர்த்தியமாக போர்க்களத்திலிருந்து நகர்த்தி பாசறைக்கு கொண்டு போயிட்டான். பாசறையில் உட்காண்டிருக்கார் தர்மர், களைச்சு போய் உட்காண்டு, அவமானத்தினால் கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கார். அப்போவே அண்ணா நமஸ்காரம்னு அர்ஜுனன் வந்தான். நான் நமஸ்காரம் பண்ண வந்துட்டேன், ஒன்றை நம்பி தான் இந்த போரை ஆரம்பித்தேன். இந்த போரில் எவ்வளோ பேரை மாண்டு போயிட்டோம், நீ ஒன்றும் பண்ண மாட்டேங்கிற, நீ பெரிய வீரன்னு பெரிய பேச்சோடு சரி, அதுவும் ஒன்று காண்டியம் யூஸ்லெஸ் வீண் அப்படின்னு விட்டார். அவர் சளைச்சு போய் சொன்ன வார்த்தை ஒரு மொமெண்ட்டில் சொல்லிட்டார். அந்த வார்த்தையை கேட்டால் இவர் தான் பிரதிஜை பண்ணியிருக்காரு நம்ம அர்ஜுனன். என்ன பிரதிஜை? என்னுடைய காண்டிபத்தை யார் நிந்தித்தாலும் அவரை கொல்லாமல் விட மாட்டேன். அதனால் அர்ஜுனனுக்கு உடனே ஞாபகம் வந்துருத்தன் பிரதிகை, அண்ணனாவது மண்ணாவது, நான் ஒரு போர் வீரன், க்ஷத்திரியன், என் அண்ணன் இப்படி பிரதிஜை பண்ணியிருக்கு, என் அண்ணன் இப்படி காண்டிபத்தை இகழ்ந்து நான் ஏற்க மாட்டேன், இப்போ அவர் தலையை வெட்டி அவரை கொன்றே தீரணும் அப்படின்னு தான் வாழை உருவினான். அர்ஜுனனை பார்த்தார் கண்ணபிரான், பேஷ், நீனே திரும்ப கொண்டுட்டா போர் முடிஞ்சு போச்சு, துரியோதனுக்கு என்ன வேலை, வைத்தியக்காரதா உள்ள தூக்கி போடு, உரை கொடைக்கிட்டு வாழை. கிருஷ்ணா என் பிரதிஜை, பெரிய பிரதிஜை போடுறா, ஏதோ ஒன்று பண்ண, இப்போ ஒரு மூடு சரியில்லை சொல்கிறார், ஆறுதல் சொல்ல வந்தால் அவரை கொல்ல வரையறி, இல்லை என் பிரதிகையை செய்யலைன்னா நான் அப்புறம் என்ன பெருமை எனக்கு, நாளை கருணாகரன் பக்தி டிவியில் சொல்லுவான், அப்படி வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் அர்ஜுனன் தன் பிரதிகையை நிறைவேற்றவில்லை என்று. கேவலமாக இருக்காதா கிருஷ்ணா? சரி, உன் பிரதிகையை நிறைவேற்றி விடுவோம். அப்படியா? அப்படின்னா தர்மருக்கு நடுக்க வந்துடுதுன்னா அநியாயமாக இருக்குது. அப்போ சொன்னார் கிருஷ்ணன், நேரம் போய் நில்லு, இந்த பேப்பர் படி அவற்றை அப்படின்னு ஒரு ஓலைச்சுவடியை கொடுத்தார். இதில் இருக்கிற வாசி அவர் முன்னாடி. கிருஷ்ணா கொல்ல சொன்னால் ஏதோ வாசி, நீ தர்மராஜா, நீ ஒரு சூதாடி, ஒன்றுத்துக்கு லாயக்கு இல்லாதவன், உன்னுடைய முட்டாள்தனத்தினால எங்கள் செல்வம் எடுத்து எங்கள் வாழ்க்கை போச்சு, திரௌபதி அவமானப்பட்டா, எல்லா கட்டத்துக்கும் நீ தான் காரணம், நீ ஒரு பயந்தாங்குழி, நீ ஒரு பொருளாக இருக்க லாயக்கு இல்லை, நீ ஒரு மகாராஜாக இருக்க லாயக்கு இல்லை,
என்ன செய்கிறது, அண்ணன் நான் பிறந்துட்டேன், அது பிறந்துட்டேன் அதனால பொறுத்தேன்னு வாசித்தான். தர்மர் முகம் வாடி போயிடுச்சு. எல்லாம் அவர் உண்மையை தானே சொல்கிறான். அப்படி தர்மர் நேருக்கு நேர் இப்படி இதயத்தை தொடும்படி அவர் செய்த தவறை பட்டியலிட்டு வாசித்தான். இந்த பட்டியலை கரெக்டாக கண்ணபிரான் கொண்டு வந்திருக்காங்க ஓலைச்சுவடியில் எழுதி. எங்கடா கிருஷ்ணா இது எழுதி வச்சு ஆச்சா அப்படின்னு உடனே கீழே போடுது. ஆச்சா என்ன ஆச்சு, தர்மரை கொன்னாச்சுரா. ஒரு மனுஷன் இப்படி பேசினா அதை விட கொல்றதை விட அவன் செய்த பிழையை நேருக்கு நேர் முகத்தில் வச்சு இப்படி துப்பி நான் காரி துப்புற மாதிரி பேசிட்டு அவனை கொன்னா மாதிரி தான். ஆகையினால நீ இப்பொழுது தர்மரை கொன்று விட்டாய், போலாமா போருக்கு அப்படின்னார் கண்ணன். கிருஷ்ணான்னா என்ன, இன்னொரு பிரதிஜை இருக்கே எனக்கு. அது என்ன பிரதிஜை? தர்மரை யார் கொன்றாரோ அவர்களை கொன்றே தெரிய வேண்டும். இப்போ நான் கொன்னுட்டேன் அவரை, அதனால என்ன நான் கொன்னுக்கிறேன் அப்படின்னு கத்திய உரிவினான். கிருஷ்ணான்னார் தர்மராஜர். இந்தா இதப்படி அப்படின்னு ஓலைச்சுவடியை நீட்டினான் பகவான். இதுக்கு எடுத்தாரோ ஓலைச்சுவடி வச்சிருக்கே நீ. எடுத்து பார்த்தான், என்னை விட சிறந்த வீரன் கிடையாது. நான் ஒருவனாக பரமசிவனோடு போரிட்டேன். பரமசிவனுக்கு என் முதுகை காட்டாமல் போரிட்டேன். பரமசிவன் பரிசீலித்த பாசுபதாஸ்திரம் பெற்றேன். இந்திரலோகம் சென்றேன். நிவாத கவிஞர்களை கொன்றேன். தனி ஒருவனாக விராட நகரத்திலே கௌரவ சைன்யத்தை முழுக்க சம்மோகனாஸ்திரம் போட்டு மயக்கமடைய வைத்தேன். அவர்கள் இடுப்பில் இருந்த ஆடையை எல்லாம் உருவி எடுத்து அவரை நிர்வாணமாக ஊருக்கு அனுப்பி வைத்தேன். எனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத வீரன் கிடையாது அப்படின்னு வாசித்தான். தர்மராஜர் கேட்டது உண்மைதான்ண்ணா, எல்லாம் நடந்தது தான் சொன்னான். என்னாச்சு கிருஷ்ணா, நீ கொண்டுட்டா உன்னைன்னாரு. எவனும் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறானோ அவன் தன்னை கொள்கிறான். அப்படியே சாஸ்திரப்பா. அப்புறம் நம்ம எத்தனை தடவை நம்ம கொண்டு இருக்கோம் பார்த்தீங்களா? நாம் எத்தனை தடவை தற்கொலை பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. எப்பெல்லாம் நம்ம நம்மளை புகழமோ நம்ம தன்மனையை கொண்டுடுறோம். என்ன அர்த்தம்? முன்னேற முடியாது அந்த கர்வத்தில். அதெல்லாம் அர்ஜுனன் இப்படி வாசித்தான். இப்போ உன்னையும் கொண்டுட்டு போருக்கு போகலான்னுட்டார். இப்படி சட்ட நுணுக்கம் தெரிந்து அர்ஜுனனை காப்பாற்றினதுனால கிருஷ்ணாவதாரத்தில் என்னப்பன் திரிவேங்கடமுடையானுக்கு என்ன பெயர்னா நீதி பாரகன் என்று பெயர். எங்கே இதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளுங்க. காண்டீபநிந்தன பரஷபதேன வத்யஹ தர்மாத்மஜா தேக ஹந்துரதஸ்ய வத்யஹ ஹந்து பவந்தமிதி வத்யபதஞ்ச யாந்தம் யோனீதி பாரகீதி பிரதித பிரகோப்தா. இதற்கான தமிழையும் கேளுங்கள். காண்டீபவில்லை இகழ்பவனை கொல்வேன் என்றே கொடும் சபதமுடையானாம் கர்ணன். கர்ணன் போரில் நிலகுலந்த தர்மன். காண்டீபவிகழ கொல்வானவனை, தர்மனை கொன்றானவனை கொல்வான். தடுமாற்றத்தில் இகழ அவனை புகழுனை, இவனை இகழ் உனை புகழ் என்று நீதி காட்டும் நீதி பாரகனாம் வெங்கடேனே. எங்கே சொல்லுங்கள், எப்பொழுதெல்லாம் நமக்கு சட்டக்குழப்பம் வருதோ நீதி குழப்பம் வருதோ அதிலிருந்து விடுவித்து நம்மை காப்பாற்றுவான் திருவேங்கடமுடையான். சொல்லுங்கள், நீதி பாரகாய நமகா. நமோ வெங்கடேசாயா. வேங்கடத்துறைவார்க்கு நம்ம நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ